ஒன் இந்தியா ஹவுஸ் அட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். ரோஹித் சர்மா ரிட்டர்ன்ஸ் டு த ஸ்குவாட். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் 11லே வந்து அகேன்ஸ்டாக விளையாண்டுட்டாப்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு லிட்டில் பிட் உள்ளே வந்துட்டாருன்னு தான் சொல்லணும். இந்தியா ஸ்குவாடுக்குள்ள வந்துட்டார். ஆனால் மேட்சுக்குள்ள வந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. முக்கியமாக வந்து ரோஹித் சர்மா வந்து அவரோட 1ஆம் நம்பர் ஓப்பனிங் பொசிஷனை KL ராகுலுக்காக விட்டு கொடுத்து அவர் வந்து தன்னை பேக் பண்ணிக்கிட்டாரு. ஸோ மிடில் ஆர்டரில் இப்போ நம்ம பேக் டு அந்த 2018 ஒரு 16, 17, 18 அந்த மாதிரி டைமில் பார்த்தா ரோஹித் சர்மா வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து 2013 18 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு மிடில் ஆர்டர் தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 177 டெஸ்ட் கிரிக்கெட்டில், அதுவுமே வந்து மிடில் ஆர்டரில் தான் வந்திருக்குது. முக்கியமாக வந்து அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா 2018 வந்து ஆடி இருக்கிறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 63 அவரோட ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்திருக்குது. நாட் அவுட் வேற. முக்கியமாக வந்து இந்த பொசிஷனில் ஆடி இருக்காரு. ஒரு பேட் ஒரு சீமிங் கண்டிஷன்ஸில் வச்சு சாத்துவார். நேதன் லைனுக்கு அகெயின்ஸ்டாக ரொம்ப உக்கிரமாக இருப்பாப்ல. ரிஷப் பண்ண எப்படி 2021 அந்த டைமில் உக்கிரமாக இருந்தாரோ அதே மாதிரி வந்து ரோஹித் சர்மா உக்கிரமாக இருப்பார். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இப்போ ரோஹித் சர்மா வந்து அப்போ இருக்கிற ரோஹித் சர்மா இப்போ இல்லை. அப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாமே இல்லை தான். பட் ஆனாலும் ஆல்வேஸ் ரோஹித் சர்மா இஸ் ரோஹித் சர்மா. எப்பேற்பட்ட பேட் ஃபார்மாக இருந்தாலும் ஏதோ ஒரு மேட்ச் ஒரு இன்னிங்ஸ் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்து ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ரன் த்ரூவாக வந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அவரோட வேலை சிம்பிளாக என்ன, வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 அடிச்சுட்டு முடிஞ்சா 100 வரும், இல்லாட்டி வந்து ஒட்டு மொத்தமாக 100 இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான் வந்து இப்போ அவரோட வழக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆஃப்டர் ஒரு உலகக்கோப்பை அந்த மாதிரி டைம்ல இருந்தே. ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த தடவை வந்து ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் லிட்டில் பிட் குரூஷியல் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரிஷப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அப்படின்றப்போ ஒரு 4, 5, 6 அப்படின்ற இவங்கெல்லாம் வந்து ஆடும்போது அந்த இடம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்படிதான் பார்க்கறதுக்கு இருக்கு. விராட் கோலி, ரிஷப் பண்ட் அண்ட் ரோஹித் சர்மா 3 பேருமே வந்து ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேம்பெயின். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து இந்த முடிவு எடுத்துருந்துருக்கலாம். ஓப்பனிங் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெர்த்து மாதிரி ஒரு பிச்சில் வந்து KL ராகுல் அசோசியேஷன் அவ்வளோ போல்டாக ஸ்டாண்ட் பண்ணி நின்றதே வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம இந்தியா டீம் ஆடாது எப்படா விக்கெட் கொடுக்காம இவ்வளோ நேரம் நின்று ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக வந்து கீழே யாரோ நேற்று வீடியோக்குன்னு நினைக்கிறேன் அது ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. KL ராகுல் முன்னாடி ஓப்பனிங் வேணான்னு சொன்னவங்க தான் வந்து இப்போ ஓப்பனிங் வேணும்னு சொல்றாங்க. டைம்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டாங்க. நல்ல கமெண்ட் ப்ரோ. ஆக்சுவலா எஸ் அஃப்கோர்ஸ் முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நிறைய கருத்துக்குமே சரி, KL ராகுல் இருக்கணும்னு சொன்னதுக்குமே வந்து எல்லாருமே கீழே போட்டு சொன்னாங்க KL ராகுல் வேணாம் இருக்கட்டும் ப்ரோ, அதெல்லாம் வேணாம் அருண் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஸ்டில் KL மேலே ஒரு பிலீவ் இருந்தது. ஸோ அதில் வந்து KL டெலிவரி பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே முதல் இன்னிங்ஸில் எவ்வளோ தூரம் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியுமோ நின்னாரு. அம்பையர்ஸ் கால்னால அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து ஒரு அவுட் கான்ட்ரவர்சி அப்படின்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. 2வது இன்னிங்ஸில் அதே மாதிரி நின்று செம்மையாக ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு 50யோட இன்னும் எவ்வளவு தூரம் நிக்க முடியுமோ 77 ரன்கள் வரைக்கும் நின்னாரு. செஞ்சுரி மிஸ், அது வந்து எனக்கு மன வருத்தமா இருந்தது. பட் ஆனால் இருந்தாலும் KL ராகுலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டெஸ்ட் டே அண்ட் நைட் டெஸ்ட்ல வந்து அவர் எப்படி ஆட போறான்ற விஷயத்த பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். ஆனா அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதுக்குப்பா KL ராகுல் மறுபடியும் ஓப்பனிங், அவர் வந்து கீழே ஒரு நம்பர் 4 ஒரு 5 ஆடட்டும், அவர் அதானே ஆடினார் இதுக்கு முன்னாடி, அங்கேயே ஆடட்டுமே அப்படின்ற விஷயம். பட் ஆனால் ஆஸ்திரேலியன் பிச்சில் KL ராகுல் இது வரைக்குமே வந்து ஒரு ஓப்பனிங் தான் நிறைய ஆடி இருக்கிறார் அப்படின்ற விஷயமும் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா பிச்சில் வந்து KL ராகுலுக்கு ஒரு டீசென்டான ஆவரேஜ் இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா இந்த ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல முக்கியமா ஒரு டெஸ்ட்டை வச்சு பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இத்தனை டெஸ்ட்டை விட்டு KL ராகுல் மோசமா ஆடினாருன்னு கூட வச்சுக்கோங்களேன், உங்க வழிக்கே நான் வரேன். மோசமா ஆடினாரு அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த முதல் டெஸ்ட்ல வந்து எத்தனை பேர் எதிர்பார்க்காத நேரத்துல வந்து KL ராகுலுக்கு தன்னை மறந்து சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் இருக்கு. அவருக்கு வந்து டேலண்ட் இருக்குது. அவர் மேத்யூ ஹைடன்னா யாரோ வந்து கமெண்ட்ரியில் ஆன் மைக்ல சொல்லியிருப்பாங்க, KL ராகுலுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல 60+ ஆவரேஜ் இருக்கணும், பாவம் ஒரு 35 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மேத்யூ ஹைடன் தான் நினைக்கிறேன், நாட் ராங். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது KL ராகுல் வந்து ஓப்பனிங் அனுப்புறது எனக்கு தெரிஞ்சு பெருசா வந்து ஆட்சேபனையே கிடையாது. முதல் டெஸ்ட்லேயே எப்படி ஆடினார் அப்படின்னா த்ரூ அவுட் சீரீஸ் வந்து சீரியஸ்லி சொல்றேன், ஒரு ஓப்பன் ஒரு எப்படி ஒரு ப்ரிடிக்ஷனே வச்சுங்க, KL ராகுல் இந்த சீரிஸ் வந்து ரன் த்ரூவா இன்னும் பயங்கரமா ஆடுவாருன்றதான் நான் சொல்ல வரேன். ரோஹித் சர்மா ஒரு 6 டவுன் ஒரு 6th பொசிஷன்ல ஆட போறாரு, 5th பொசிஷன்ல ஆட போறாரு அப்படின்னா எனக்கு அதுவுமே ஓகே தான், பரவாயில்ல. ரோஹித் சர்மா அந்த இடத்துல நல்ல ஒரு பயங்கரமா வளர்ந்து வந்திருக்காரு அப்படின்ற பட்சத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா ஆடுறத வந்து பெருசா தப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கேப்டன் வந்து அவரே முடிவு எடுக்கிற போது சொல்றதுக்கு நம்ம யார் அப்படின்ற விஷயமும் இருக்கு. அண்ட் ஸ்டாட் வைஸாகவும் பார்த்தா அந்த இடத்துல ரோஹித் சர்மா கன் மாதிரியான ஒரு பிளேயரா தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா ஆடினது
எந்த ஒரு தப்பான விஷயமா பார்க்கப்படல. ஸோ இது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கேஎல் ராகுல் வேணா கீழே அனுப்புங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து நான் சொல்ற தேவையில்ல மக்களே, அது வந்து வேணாம். கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆடட்டும். நான் ஆரம்ப கட்ட காலத்துல பிஜிடி ஆரம்பிச்சதுலேருந்து நான் சொல்றேன் கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆடட்டும் சொல்றேன். ஸோ இது வந்து என்னோட கருத்து, இது வந்து மாற்று கருத்து கிடையாது. நீங்க வேற ஏதாவது கமெண்ட் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காக ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆகணும் அப்படின்ற தாராளமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.